வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி என்னுடைய சேனலில் புளிச்சாறு. எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி புளிச்சாறு செஞ்சு நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப என்னுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். இதிலே வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்து நம்ம செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை கறிவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையாக இருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதிலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டு, நல்லா இடித்த பூண்டு இதில் சேர்த்துக்கணும். இதில் போடுற எல்லாமே நம்ம இடித்து போட்டோம்னா அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நான் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் கூட இடித்து சேர்த்துக்கலாம். இது நான் இடிக்காமல் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு சின்ன சைஸில் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். இதையும் சேர்த்து இதிலையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி இதிலையே சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விடுறப்ப நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கிறப்ப நல்லா சீக்கிரமாக கரைஞ்சி வரும். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் இந்த புளிச்சாறு நல்லா சுத்தமான கடலை எண்ணெயில் செஞ்சோமா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. திக்காகவும் இருக்கணும். அதே சமயத்தில் புளிப்பாகவும் இருக்கணும். அப்போ தான் இந்த புளிச்சாறு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கொதிக்கக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி வந்தால் சரி, உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். உடனடியாக செய்யக்கூடிய புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.